உத்தியோக பருவத்தை பேசிட்டு வர்றோம். உத்தியோக பருவத்திலே கிருஷ்ணன் தூதாக செல்லக்கூடிய இடத்தை பத்தி பேசிட்டு வர்றோம். அதாவது பாண்டவர்களிலே தர்மனானவன் கிருஷ்ணனை அணுகி, எங்கள் பொருட்டு நீ தூதுவனாகச் சென்று கௌரவர்களுடைய மனோநிலை, அதாவது துரியோதனன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத தீர்மானமா தெரிஞ்சுக்கிட்டு, அப்படி போர்னா போரை பற்றி சொல்லிவிட்டு வருவதற்கான ஒரு ஆயத்தத்தை செய்வதற்கு தருமன் வேண்ட, கிருஷ்ணரும் பஞ்சபாண்டவர்களுடைய எல்லோருடைய மனோநிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார். அந்த படலங்கள் பார்த்தோம். அர்ஜுனனை கேட்கிறார், பீமனை கேட்கிறார், திரௌபதி வரைக்கும் கேட்கிறார். சகாதேவனை கேட்கின்ற பொழுதுதான், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான்ப்பா நடக்க போகுது. ஆகவே உன்னுடைய சொல், உன்னுடைய செயல், உன்னுடைய சிந்தனை என்னவோ அதுதான் மகாபாரதமாய் இருக்க போகுதுன்னு அவர் சொல்ல, சரின்னு சகாதேவனை தனியா ஒரு அறைக்கு கூட்டிட்டு போய், என்னை பரம்பொருளாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கியே, அப்ப என்ன பண்ணலாம், எப்படி மகாபாரத போரை தடுக்கலாம் என்று சொல்லி சகாதேவனை தனியா தள்ளிக்கிட்டு போய் கேட்கிறார். அப்ப சொல்றார், திரௌபதியினுடைய முடிய சரைச்சி விட்டு, அர்ஜுனனுடைய வில்லை உடைத்து, பீமன் கைய கால முறிச்சு, தருமனையும் ஒரு மூலையா உட்கார வச்சு பண்ணிட்டோம்னா வாராமல் தடுக்கலாம் மகாபாரத போர். ஒன்னையும் கட்டி போட்டுட்டா சரியா போயிடும். என்ன கட்ட முடியுமான்னு சொல்ல, பல கோடி ரூபங்களை எடுத்து அவர் நிற்க, அவன் பக்தியால் அவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டான் அப்படிங்கிறத சொல்றோம். அதுக்கான விளக்கங்கள் என்ன, பல விளக்கங்கள் வியாக்கியானங்கள் சொல்லும் பொழுது, சகாதேவன் சரணாகதி என்கின்ற ஒன்றினாலே பாதத்தை பிடித்து கொண்டான். அப்ப பகவான் பக்தியினாலே கட்டுண்டு நிற்கிறார். இப்ப சரணாகதின்னு அவன் காலில் விழுந்துட்டான், அவன் வந்துடுறான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக, கதாபாத்திரமாக சகாதேவனை அங்க வச்சு காட்டி நமக்கு அந்த அற்புதமான நிகழ்வை சொல்கிறார். அது முடிந்த பிறகு அவர் அப்படியே அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு வருகின்ற பொழுது அந்த வர்ணனைகளை எல்லாம் வில்லிபாரதத்தில் அருமையா சொல்லியிருக்கார். எப்படி ஏற்பட்ட வயல்கள், எப்பேற்பட்ட இடங்கள், அதெல்லாம் முடிஞ்சு ஒரு சோலையிலே போய் உட்கார்ந்து கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்கின்ற தகவலை அவர் அனுப்புறார். அனுப்ப எல்லாரும் போய் கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது, துரியோதனனும் போய் கண்ணனை வரவேற்க வேண்டும் என்கின்ற ஆயத்தத்தோடு அவன் புறப்படுகின்ற பொழுது, அவனுடைய தாய்மாமன் சகுனி சொல்றான், என்ன தூதுவனா வந்தவனுக்கு என்னடா பெருசா வரவேற்பு விடுறா அப்படின்னு. அவன் தாய்மாமன் பக்கத்திலேயே இருந்து கெடுக்கிறவன் ஒருத்தன் இருக்கானே அவனுக்கு. இப்ப சகுனியினுடைய சொல்லை கேட்டு அவன் அதை பண்ணவில்லை. இது வில்லிபாரதத்தினுடைய கூற்று. ஆகவே சகுனியினுடைய சொல்லை கேட்டு பெருசா அவன் ரிசப்ஷன் கமிட்டிக்குள்ளெல்லாம் போகல, ஏதோ பண்ணுங்கன்னு விட்டுட்டான். அப்போ எல்லோரும் வந்து கூப்பிட விதுரனுடைய வீட்டிலே அவர் தங்கி இருக்கிறார். மறுநாள் காலையிலே விதுரனுடைய விருந்து, அந்த உபசரிப்பு, அதையெல்லாம் பற்றி எல்லாம் பார்த்தோம். அவனுடைய பக்தி பரவச நிலை என்ன, விதுரன் எப்படியெல்லாம் உபசாரங்கள் செய்தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பார்த்து முடித்த பிறகு மறுநாள் காலையிலே கிருஷ்ணர் தூதுவராக வருவதை அறிவித்து விட்டார். ஆகவே தூதுக்கு ரெடியாகி வந்துகிட்டு இருக்கார். அதுக்குள்ள துரியோதனன் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்றான், அவையில தூதுவனா வந்திருக்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் மரியாதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, நம்ம எல்லாம் விழுந்தெல்லாம் நிக்கப்படாது, வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி இவன் ஒரு செய்கையை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கான். அதாவது கொஞ்சம் கிட்டத்தட்ட அவமரியாதை செய்யணும்னு ஒரு ஆசை துரியோதனனுக்கு. கிருஷ்ணனுக்கு ஒரு அவமரியாதையை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் அவனுக்கு இருக்கு. அப்ப கிருஷ்ணர் உள்ள வரார். வந்த உடனேயே தன்னை அறியாமல் பெரியோர்கள் அத்தனை பேரும் எழுந்து நிற்கிறார். பீஷ்மன்ல இருந்து துரோணர்ல இருந்து. ஏன்னா அது பரம்பொருள். அந்த பரம்பொருளை பார்த்தாலே ஒரு மனசுல ஒரு பரவசம் வர்றதுனால எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. அந்த நினைப்பிலே பார்க்கின்ற பொழுது முதல்ல எல்லாரும் எப்படி வியந்து பார்க்கின்றார்கள், துரியோதனமே நின்று இருக்கான். யார் நிக்க கூடாதுன்னு கமாண்ட் போட்டானோ அவனே முதல்ல எழுந்து நின்று.
அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னை மீறிய ஒரு விஷயத்தை பரம்பொருள் செய்துவிடும். இதுலதான் அழகா சொல்றோம் இல்லையா? அருமையான ஒரு ஒரு பழமொழி சொல்றோமே, மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் சொல்றோம். நீ 1008 வழிவகைகள் எல்லாம் நீ பிளான் பண்ணிக்கலாம். அவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறான், அதுக்குள்ளத்தான் நீ போய் ஆகும். அதைத்தான் நம்ம சொல்றோம், மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ். அவனுடைய திட்டத்தின்படி துரியோதனிலிருந்து இருந்து எழுந்து நிக்கிறாங்க. எல்லாரும் முடிந்தது, மரியாதை தரப்படுகிறது. தந்த உடனே முதல் கேள்வியா துரியோதனன் என்ன பண்றான்? அவனுடைய விஷயங்களை கேட்பதற்கு முன்பாக முதல்ல என்ன பண்றான்? கேள்வி கேட்கறான். என்ன, என் வீட்டுக்கு வராம நீ போய் விதுரன் வீட்டுல போய் உட்கார்ந்துருந்தே என்னக்கா? அது எப்படி நீ அங்க போ? நீ எங்க வீட்டுக்கு இல்ல வந்திருக்கணும் சொல்றான். அழகான வார்த்தைகளை சொல்கிறார் கிருஷ்ணர். அருமையா கிருஷ்ணர் வார்த்தைகள்ல சொல்லணுமா? அவருடைய வார்த்தைகளும் அவருடைய விவரங்களையும் நம்ம பார்த்து பார்த்து வியக்கணும். அதை வில்லி பாரதத்திலே வில்லிபுத்தூரார் அந்த வார்த்தைகளை அழகாக போட்டிருக்கிறார். அப்பா, உன் வீடு என் வீடுன்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? என் இல் நின் இல் ஒரு பேதம் இல்லை. எனக்கு என்னப்பா வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. இது என் இல், நின் இல் அது எனினும். இந்த அருமையாக வியாக்கியானம் சொல்லும் பொழுது பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது என் இல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்தினாபுரம் கூட என்னதுதான்டான்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என் கூட்ட வரப்போகுது, என்னுடைய பிடியில இருக்கின்றது அஸ்தினாபுரம். நின் இல் அது அப்படின்னு கையை தூக்கி காட்டினதாக வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்கிறார்கள். கையை தூக்கி காட்டினா என்ன அர்த்தம்? மேல உன் வேலைன்ட்டான், நீ மேலதான்டா போற, உன் இல் அது. சரியா? அப்ப என் இல் இது, எனக்கு இந்த வீட்டை நான் எடுத்துக்கதான் போறேன். உனக்கு எங்க இருக்கு இடம்? மேல இருக்கு இடம். ஆகவே உன பேக் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லாம சொல்லிவிட்டான். ஆகவே மின்னினும் முன் இலகு விரல் நெடும் படை விதுரன் எதிர் விளம்பினான். எல்லாரும் கூப்பிட்டு இருக்கும் பொழுது, எல்லாரும் நின்றுட்டு இருக்கும் பொழுது விதுரன் என்ன கூப்பிட்டான்ப்பா. அவனுடைய அன்பு உபசாரத்தினாலே அங்க போயிட்டேன். சரியா? உன்னில் இன்னம் உனது ஒன்று பஞ்சவர் உரைக்க வந்த ஒரு தூதுவன் யான். உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு உன்னிடத்திலே ஒரு விஷயத்தை பெறுவதற்காக அல்லது உன்னிடம் ஒப்புதலை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு தூதுவன். யார் பொருட்டு வந்திருக்கிறேன்? பஞ்சபாண்டவர்கள் பொருட்டு வந்திருக்கக்கூடிய தூதுவன். நின்யில் இன் அடிசல் உண்டு நின்னுடன் வெறுக்க எண்ணுவது நீதியோ. உன்னுடைய வீட்டுல சாப்பிட்டுட்டு உன்னோட நாளைக்கு சண்டை போட முடியுமா? ஏன் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைங்க. ஏன் சோறு போட்டவன நம்ம என்ன செய்யணும்? நினைச்சு பார்க்கணும் இல்லையா? அப்பா ஒரு வேளை போனாலும் சோறு போட்டான்ப்பா சொல்றோமா இல்லையா? இப்ப சோறு போட்டா நன்றி கடன் வந்துடுறது. உன் வீட்டுல கைய நினைச்சு விட்டேன்னா உன்னோட நான் எப்படி சண்டை போடுறது? நாளைக்கு சண்டைன்னு வந்தா பிரச்சனை இல்லையா? நானே தூதுவனா வந்திருக்கிறேன். உன்னுடைய நிலை தெரிந்த பிறகு விருந்துக்கே உட்காரலாம். இப்ப நீ ஓகேன்னு சொன்னா நீ என்ன பண்ணலாம்? பஞ்சபாண்டவர்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன், அவர்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கிறேன்னு சொன்னா விருந்துக்கே ஏற்பாடு பண்ண நான் சாப்பிடலாம். ஆனால் உன் நிலை தெரியாமல் நான் எதையும் செய்யும். இன்னும் அருமையான வார்த்தைகள். அறவம் மல்கிய பதாகையாய் மதி அமைச்சராய் அரசு அழிப்பினும் குறவர் நல் உரை மறுக்கினும் பிறர் புரிந்து நன்றியதும் கொல்லினும் ஒருவர் வாழ் மனையில் உண்டு பின்னும் அவருடன் அழன்று போற உண்ணினும் இரவி உள்ளவும் மதி உள்ளவும் இவர்களே அறையில் எய்துவர். அப்ப ஒருத்தன் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவனுடைய உப்பெல்லாம் சாப்பிட்டு உண்டு அவனுடன் கழன்று அந்த பக்கமா போய் அவனுக்கு தீங்கை நினைப்பது என்பது இந்த உலகத்திலே சந்திர சூரியர்கள் இருக்கின்ற வரையிலே அது கெடுதீங்க. ஆனா என்ன அர்த்தம்? உண்ட சோற்றுக்கு ரெண்டகம் நினைக்க கூடாது. இது அருமையான ஒரு விசுவாசம். நம்ம ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுல சாப்பிட்டவர்களுக்கு நல்லது நினைக்க.
அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே வசனங்கள் என்ன சொல்றோம்? சாப்பிட்ட பிறகு எழுந்த உடனே அன்னதாத்தா சுகி பவா அப்படின்னு வார்த்தையை சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கணும். சாப்பாடு போட்டவன் நல்லா இருக்கும். அன்னதாத்தா சுகி பவா. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிட்டுக்கிட்டு அவன் வீட்லயே உட்காந்து அவனை குறை சொல்றது, அவனை பத்தி வம்பு பேசுறது இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடும் செரிமானம் கிடையாது, அதுக்கேற்றது போல பாவங்களை சேர்த்துக் கொள்கிறோம். ஆகவே இதை கிருஷ்ணர் சொல்கிறார். பாரதத்தின் மூலமாக கிருஷ்ணர் நமக்கு சொல்லக்கூடிய வியாக்கியானம் என்ன? ஒருத்தனை பத்தி நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடாது. அதனாலதானே சொல்றோம், மதியாதார் தலைவாயில் மிதிக்க வேண்டாம். பிடிக்கலையா போகாத. அவன் வீட்டுல போய் உட்காந்துட்டு அவன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவனை பத்தி கோல் பண்றதோ பேசுறதோ கூட. இதெல்லாம் எத்தனையோ நிந்தனைகளிலே ஏற்படக்கூடியது. இப்படியெல்லாம் ஒரு நிந்தனைகளை சொல்றோம் இல்லையா? சில நிந்தனைகள் எல்லாம் பெரும் பாவங்களையும் பழியையும் செய்யும். குரு நிந்தனை கூடாதுங்கிறான். சொல்லிக் கொடுத்த குருவோ எதிகளோ பீடாதிபதிகளோ அவர்களை பற்றி பேசக்கூடாது. நம்மள பல பேர் அதைத்தான் ஆரம்பிக்கிறோம். அந்த பீடாதிபதி தப்பு, இந்த பீடாதிபதி தப்பு. யாருன்னு யாருக்கு தெரியும்? பேசக்கூடாது. குரு நிந்தனை கூடாது. எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? சிவன் சொத்து குலநாசம். சிவன் சொத்தை எடுத்து சாப்பிடக்கூடாது. சிவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சாப்பிட்றதோ அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களோ கூடாது. எப்படி? இதெல்லாம் சில நியதிகள். அதுபோலே ஒருத்தன் வீட்டிலே உண்ட பிறகு அவனுக்கு பழிபாவங்களை செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. இது கிருஷ்ணர் சொல்றார். இப்பதான் துரியோதனன் என்ன கேட்கிறான்? சரி சரி, இந்த கதை இருக்கட்டும், என்ன விஷயமா வந்திருக்கு? ஏன்னா அவனுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா அவனுக்கு தெரியும். ஆனாலும் கிருஷ்ணர் வாயாலே வர வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் வாய புடுங்க பாக்குறான். என்ன சொல்றான்? சரிப்பா, சரி, நீங்க வந்ததெல்லாம் சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சீத நாள் மலர் மடந்தை கேள்வன் இவை செப்பவும் தெரிய ஒப்பிலா நாத நாயகன் முகத்தில் வைத்த இரு நயனன் ஆகி யாதூதன் ஆகி வருதன்மை சொல்லுக. எதற்காக நீ தூதுவனாக வந்திருக்கிறாய்? சொல்லுங்கப்பா. என்ன தன்மை, என்ன காரணத்திற்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க என்று துரியோதனன் கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்ட உடனே கிருஷ்ணர் அதற்கு பதில் சொல்றார். யாசூதினால் அரசு இழந்து. சரிப்பா, சூதாட்டம் ஆடினார்கள். சூதாட்டம் ஆடினதினாலே என்ன ஆகி போச்சு? அரசு இழந்தார்கள். நின் துணைவர், வார்த்தையை பாருங்க. துரியோதனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்? நின் துணைவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சொந்தக்காரன், உன்னுடைய சகோதரன். அதுலயே அவன் புரிஞ்சிருக்கணும். கிருஷ்ணர் சொல்லும் போதே என்ன சொல்றான்? உன் சகோதரன், உன் சொந்தம். புரிஞ்சுக்கோ. என்ன ஆச்சு? சூதினால் வெல்லப்பட்டு அரசு இழந்து. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவர்கள் நீ சொன்ன சொல்லுக்காக வழுவாது போய், அதையும் பாரு, வார்த்தையை பாரு. சொன்ன சொல்லும் வழுவாது போய். நீ கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை என்ன? காட்டுக்கு போ, ஒரு வருஷம் அஞ்ஞான வாசத்துல இருன்னு நீ சொல்லிட்ட. எல்லா கட்டளையும் அவன் ஏத்துக்கிட்டான். ஏதிலார் என நொந்து, எதுவும் வழியில்லாதவர்கள் போல் நாடோடிகள் போல் வாழ்ந்து தன்னிழல் இல்லாது காணிடை எய்தே. தங்கறதுக்கு நிழல் இல்லாம கானகத்திலே திரிந்து தீதிலா வகை குறித்த நாள் பல கழித்து தப்பில்லாம நீ சொன்ன அத்தனை விதிமுறைகளையும் செய்து பல நாள்கள் கழித்து வந்தனர். வந்திருக்காங்கப்பா. சகத்தினில் கோதிலாத குருகுல மகிப. தப்பும் தவறும் சொல்ல முடியாத மாதிரி இருக்கக்கூடிய துரியோதனனே, அவர் உரிமை நண்போடு கொடுத்தியே. அவங்களுடைய உரிமையை கொடுத்துரு. அதை கேட்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். சரியா? சொல் அவாவு உரக துவச நின் உரிய துணைவர் தங்களை அழைத்து நீ வல்லவரு சில நாடு அழித்து அவர்கள் தம்முடன்
கொழுமி வாழ்த்தியேல். என்ன பண்ணு, உன்னுடைய துணைவர்களாக, உன்னுடைய சகோதரர்களாக, உன்னுடைய இரத்த பாசத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களை கூட்டு அவங்களுடைய ராஜ்யத்தை கொடுத்து அவர்களோடு நல்ல பாசப்பிணைப்போடு வாழ வேண்டும். அப்படி இருந்தன என்ன ஆகும்னா நல்ல வாய்மை நிலை உடையவை. நல்ல வாய்மை வரும்பா. நாள்தோறும் எல்லா அரசர்களும் உன்னை புகழ்வர், நட்பு கொள்வார்கள். அல் ஆம் என மறுத்தில். அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அறமும் ஆண்மையும் புகழும் அல்லவே. இந்த இடத்துல வார்த்தையை பார்க்கணும். அறம் இல்லேன்னு சொன்னா சரி. துரியோதனிடத்திலே இன்னொரு வார்த்தையை கிருஷ்ணன் சொல்றான், ஆண்மையும் இல்லேன்னு. அது எப்படி சார் ஆண்மை இல்லாம போகும்? சண்டை போட்டா ஆண்மை தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படி இல்லை. எவ்வளவு பெரிய கருத்திலே, பெரிய கருத்திலே பிடிவாதமாக நின்று கொண்டு நான் கொடுக்கவே மாட்டேன் என்று ஒரு பிடிவாதத்தோடு இருக்கக்கூடியவன் பட்டென்று மனம் மாறி, சட்டென்று மனம் மாறி அவன் அந்த கொள்கையை விட்டு கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பான் என்று சொன்னாலே அது பெரிய ஆண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுல தைரியம் வேணும் இல்லையா? சில சமயம் சொல்றோம் இல்லையா, உண்மை சொல்றதுக்கு தைரியம் வேணும். அதுதான் ஆண்மை. பொய் சொல்றது ஈஸி, உலகத்திலே ரொம்ப கஷ்டம். என்ன? உண்மை சொல்றது. உண்மை சொல்றதுக்கு ஆண்மை வேணும். ஏன்னா தைரியமா ஃபேஸ் பண்ணணுமே. இப்ப சேர்ந்த அந்த பந்தவாசத்தோடு இவனுக்கு பிடிக்கலனா கூட அவர்களை ஒப்புவித்து அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மனோநிலையை அவன் வளர்த்து கொண்டான் என்று சொன்னால் துரியோதனன் ஆண்மை மிக்கவன். ஆகவேதான் கிருஷ்ணன் அந்த வார்த்தையை போடுறான். அறம் வார்த்தவம். அறம்ங்கிறது தெரியும் எல்லாருக்கும், நாடு கொடுத்தா அறம்ங்கிறது தெரியும். ஆண்மை அப்படிங்கிற வார்த்தை இங்க அதுல தான் எடுத்து ஆண்மையும் கிடைக்கும் புகழும் என்று சொல்லிவிட்டான். என் சும்மா இருப்பானா நம்ம ஆளு? இதை கேட்டா சொல்றது கிருஷ்ணரா இருந்தாலும் கேட்கறது யாரு? துரியோதனாச்சு. உனக்கு மனசு மாறிடுமா? உடனே சொல்லிட்டான். என்ன சொல்றான்? ஈ இருக்கும் இடமும் கொடேன். சரியா? அப்படியே என்ன சொல்றான்? என்று கேசவன் இயம்ப அங்கு எதிர் ராசராசனும் இயம்புவான். அன்று சூது பொருது உரிமை யாவும் இழந்து போயினர்கள் ஐவரும். இன்று நீ விறகில் மீளவும் கவர எண்ணின் நான் அவரில் எளியனோ சென்று காணில் இவர் இன்னமும் திரிவது உறுதி என்று நனி சீரியே. என்ன சொல்றான்? அன்னைக்கு இவங்க தானே சூதாட்டத்துல தோத்து போனாங்க, அந்த உரிமையை விட்டு கொடுத்தார்கள். உரிமையும் போச்சு இல்லையா இவர்கள்? ஆகவே இவர்கள் மீளவும் என்ன பண்ண போறாங்க? திருப்பி காட்டுக்கு தான் போறாங்கன்னு சொல்லி வைங்க. அவங்களுக்கு இங்க நாட்டிலே அவர்களுக்கு இடமில்லை. அவர்கள் மீண்டும் காட்டுக்கு போக போகிறார். நீ வெறுக்கில் என் இருந்த மன்னவர் திகைக்கில் என் பல நினைக்கில் என் போய் நகைக்கில் என் உரைத்த உண்மை மொழி பொய்த்தது என்று அமரர் புகக்கில் என் வெய் மலர் தொடையில் ஐவர் என்னுடன் மிகுந்த வெண்சமர் விலைகில் என் இருக்கும் இடம் எனினும் இப்புவியில் யான் அவருக்கு அரசு இனி கொடேன். இந்த உலகத்துல இருக்கிற எவன் என்ன பார்த்து என்ன பேசினாலும் என்ன, நீயே என்ன வெறுத்தாலும் தப்பில்லை போய. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணரை பார்த்து கூட என்ன சொல்றான்? நீ வெறுத்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாமன்னர்கள் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்களும் சரி, பலர் என்னை தப்பாக நினைத்தாலும் சரி, உலகம் என்னை பார்த்து சிரித்தாலும் சரி, எந்த உண்மையே சொல்லலேன்னு நினைச்சாலும் சரி, அமரர் உலகத்திலே இருப்பவர்கள் கூட என்னை பார்த்து எள்ளி நகையாடினாலும் சரி, சொன்னது ஒண்ணுதான், அவர்களுக்கு நான் இடத்தை தரமாட்டேன். எவ்வளவு உறுதிப்பாட்டோட இருக்காரு பாரு துரியோதனன். நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். உடனே கிருஷ்ணர் இப்போ நெகோசியேட் பண்றாரு. இந்த நெகோசியேஷன், ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன் கிருஷ்ணரிடத்துலதான் கேட்கணும். ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன் இன்னைக்கு பேசுறோம். என்ன பேசுறோம்? எப்படி நாம்
பேச்சுவார்த்தைகளிலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அப்படி நட்பின் முறையாக பேசி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறதெல்லாம் பேசுற. அப்போ இந்த இடத்துல அழகாக பேரம் பேசுவதுன்னு சொல்ற. சரிப்பா, நாடு பெருசா கொடுக்கல, 5 ஊராவது. இப்ப என்ன அழகான டிமாண்ட வைக்கிறாருன்னு பார்ப்போம். கார் வழங்கும் உரு என சினத்தோடு கண்கிலான் மகனை எனவும் பார் வழங்க நினைவு இலையேல் அவனி பாதி ஆயினும் வழங்குவாய் தார் வழங்க தடமார்பா என்ன அதுதானும் மன்னவன் மறுக்க 5 ஊர் வழங்கு என்று உற்று இறைந்தான் இங்கு உலகெல்லாம் உதவும் உண்டியன். வார்த்தை அருமையான வார்த்தை. என்ன வார்த்தையை போடுறான் இங்கே சொல்லுகின்ற பொழுது, துரியோதனுக்கு ஒரு அடைப்பெயரை வைத்து அவனை கூப்பிடுகிறான். என்ன சொல்றான்? கண்ணிலான் மகவுன்னு பேசுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணில்லாதவனுடைய மகன். கண்ணில்லாதவன் மகனை ஏன் இங்க குறிப்பிடணும்? அவன் என்ன சொல்றான்? நாட்டை குடுன்னு கேட்கிறான். நாட்டை குடுக்கலேன்னு சொன்ன உடனே கண்ணில்லாத மகன், கண்ணில்லாதவனுடைய மகன், திருதராஷ்டிரனுடைய மகனே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன குறிப்பு? உனக்கும் அறம் என்ன என்கின்ற கண் அற்றவனாக நீ இருக்கிறாய் என்பதை சுட்டாக சொல்லு. உனக்கு அறம்னா என்னன்னு தெரியலப்பா, நீ அறத்திலே குருடனாக போய்விட்டாய். அப்போ உனக்கு குருட்டுத்தன்மை வந்துருச்சு. அப்பதான் அதுக்காக என்ன சொல்றான்? கண்ணில்லாதவன் மகனே. அது எப்படி சொல்றான்? நாசுக்காக. இங்க வில்லி பாரதத்திலே ஓப்பனா பேசுறாரு. ஆனா உருப்படியே சொல்லும் போது என்ன? திருதராஷ்டிரன் மகனேன்னு சொல்லுவான். அப்பனா என்ன அர்த்தம்? அவனுடைய புள்ள, அவனை போல நீயும் குருடனா இருக்காதேன்னு அர்த்தம் இல்லையா? அவனுக்கு ஆசை. என்ன ஆசை? மகன் மீது ஆசை. மகனுக்குத்தான் உரிமை வர வேண்டும் என்கின்ற ஆசை. அவனுக்கு மகன் மீது ஆசை, மகனுக்கு மண்ணின் மீது ஆசை. அப்ப இந்த ஆசையினாலே குருடனாக இருக்கின்ற இருவர்கள், அதை சுட்டாக சொல்லுகின்ற ஒரு பதம், அதுதான் வில்லி பாரதம். அதான் இந்த வில்லிபுத்தூராருடைய வார்த்தைகளை படிக்கணும். நம்ம தமிழ்ல ஏதோ மகாபாரதம் மேலாப்புல படிச்சோம்னு இல்லை. வார்த்தைகளை படிச்சு அவர் சொல்ல வருகின்ற விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கண்ணில்லாதவன் மகன், திருதராஷ்டிரனுடைய மகனே, அப்பா உனக்கு ஃபுல்லா கொடுக்கணும்னு நினைப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, 5 ஊராவது சரியா? 5 ஊரை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா தர்மன் அப்படித்தான், நல்லவன். சிந்தனையில உனக்கு நான் இவ்வளவுதான் தருவேன்னு சொன்னாலும் ஒத்துப்பான். இந்த மாதிரி அடம் பிடிக்கிறவன் அல்லன் இல்லையா? தர்மன் உன்ன மாதிரி அடம் பிடிக்கிறவனா? உன்னை விட பெரியவன். இதுதான்ப்பா கொடுப்போம் அப்படின்னு சொன்னா ஏத்துப்பான். ஏன்? அவன் நல்லதை விரும்புகின்றவன். இவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே துரியோதனன் சொல்றான். என்ன சொல்றான்? மாடளி குளம் நெருங்கு களவ பைந்துளப மாலையாய் மகர வேளை சூழ் நாடு அழித்திடவும் 5 பேரோடு நகர் அழித்திடவும் வேண்டுமோ? காடழிக்க அதனிடை திரிந்து உரை குறைந்து போயினர் காணவோர் வீடழிக்கணும் வெறுப்பரோ அதனை விடுக என்று எதிர் விளம்பினான். இப்ப இவர் சொன்னதுக்கு அவன் எதிர்பதம் என்ன போடுறான்? எப்படி பாரு. துரியோதனனை சொல்லுகின்ற பொழுது திருதராஷ்டிரன் மகன் என்று அவர் குறிப்பிட்டு சொன்னது உனக்கு அவன் எப்படி பாசத்தால் குருடனாக இருக்கிறானோ அதுபோல மண்ணாசையினால் குருடனாக இருக்கக்கூடிய துரியோதனனை சுட்டாக சொல்லக்கூடிய பதத்தை வில்லி பாரதத்திலே வில்லிபுத்தூரார் சொல்றார். இவன் என்ன வார்த்தை சொல்றான்? துரியோதனனுக்கு ஒரு திமிர்தனம். என்ன சொல்றான் பாருங்க. மாடளி குளம் நெருங்க பைந்துளப மாலையாய், மாடுகளை மேய்க்கின்றவனேங்க. இது கொஞ்சம் ஆணவத்தின் பேச்சு, துரியோதனுடைய ஆணவ பேச்சுனா. துவாரகைக்கு மன்னனாக உட்கார்ந்திருக்கான், அதை சொல்லல இல்லையா? இல்ல கிருஷ்ணரே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விழிகள் எத்தனையோ இருக்கு, எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். ஆனால் துரியோதனனுடைய ஒரு
வன்மையான பேச்சு, எப்படி ஒரு கர்வம் மிகுந்த பேச்சு என்னவா இருக்கு? மாடை மேய்க்கின்ற குலத்தை சார்ந்தவனே. அப்புறம் என்ன, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான துணி. புரியுதா? நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணி நான் கேட்கறதா? நீ வந்துட்டிய அட்வைஸ் பண்றதுக்குன்னு வார்த்தை. நான் என்ன செய்ய போறேன்? இந்த அவங்களுக்கு நாடு கொடுக்கறதெல்லாம் எனக்கு நாடழித்திடவும் 5 பேரோடு நகரழித்திடவும் வேண்டுமோ? நாடை கொடுக்கணும், இல்லைன்னா 5 நகரம் கொடுக்கணுமா இவங்களுக்கு? காடை கொடுக்கிறேன். எது கொடுக்கறேன்? காடு கொடுக்கிறேன். அங்க போய் திரிய சொல்லுங்க. காடழிக்க அதனிடை திரிந்து உரை குறந்து போயினர் காண. அங்க போய் இருக்க சொல்லு. காடு கொடுக்கிறேன், போய் இருக்க சொல்லு. நான் காடை புடுங்கல. எப்படி? அது ஒரு ஏழன். நான் காட்டுக்கு சண்டை வைக்க வரல, காட்டை பிடிக்கல, காட்டுல போய் இருக்க சொல்லு என்று வார்த்தை. எல்லாம் தடித்த வார்த்தைகள், துரியோதனனுடைய தடித்த வார்த்தை. தந்தை காதலுரு தன்மை கண்டு இளைய தாய் பயந்த இரு தம்பியருக்கு எந்த வாழ்வும் அரசும் கொடுத்தவனுக்கு நின் குலத்து ஒருவன் இங்கு உளான். அழகான வார்த்தை. இடத்துல ஒரு சுட்டை கிருஷ்ணர் துரியோதனனுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி ஒண்ணு போடுறார். என்ன போடுறார்? இப்ப உன்னுடைய குலத்துல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. அப்பா ஆசைப்பட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக, யாரு? அப்பா ஆசைப்பட்டார்னு ஒரு காரணத்துக்காக இளைய தாயானவள் என்ன கேட்டா, என் பிள்ளைகளுக்கு நாடாக வேண்டிய உரிமை வேண்டும்னு ஒரு மனசுல எண்ணம் வரும். அப்படிங்கிறதுக்காக அவள் சொன்னதற்காக தன்னுடைய வாழ்வையும் அரசையும் தியாகம் செய்த உன் குலத்து மரபில் உதித்த பெரியவன் இந்த அரசவையில் இருக்கிறான். யார்? பிதாமகன் என்கின்ற பீஷ்மர். இல்லையா? சந்தனு மகாராஜா ஆசைப்படுறான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. அப்ப அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும் போது அவர் போய் என்ன கேட்கிறார்? அப்பாவுக்காக புள்ள போறார், போய் கேட்கிறார். அவங்க செம்படவ குலத்தை சார்ந்தவர்கள், பரிமளகந்தி என்று பேர். அவகிட்ட போய் கேட்கிறாங்க. செம்படவ தலைவன் சொல்றான், நீ இருக்கும் பொழுது உங்க அப்பாவுக்கும் என்னுடைய மகளுக்கும் பிறக்கின்ற குழந்தைக்கு எப்படிப்பா அரசாளுகின்ற உரிமை வரும்னு கேட்கிறேன். பீஷ்மர் சொல்றான், அதனால என்ன, அவர்கள் அரசாளுவார்கள், நான் என் உரிமையை விட்டு தருகிறேன் என்று சொல்றான். அப்பவும் இவனுக்கு ஒரு சந்தேகம். அந்த செம்படவ அரசன் என்ன பண்றான்? ராஜாங்கத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது கேட்கிறான், சரி நீ அவங்களுக்கு அரசுரிமையை தரேன்னு சொல்லிட்ட, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சுனாங்கிறான். பீஷ்மர் சிரிக்கிறார். வா வா வா, அரசாங்கத்திற்கு முன்பு சந்தனு மகாராஜா எல்லாருக்கும் முன்பு என்ன சொல்றான்? உனக்கு இந்த சந்தேகமே வேண்டாம், என்னுடைய வாரிசுன்னு யாரும் வரமாட்டாங்க, காரணம் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். பீஷ்ம சபதம். அப்ப என்ன அர்த்தம்? இப்பேற்பட்ட குலத்துல வந்தவங்க யாரு? தனக்கு பின்னாலே வந்திருக்கக்கூடியவர்கள் சந்ததியர்கள் வாழ வேண்டும், அவர்கள் அரசுரிமை பெற வேண்டும் என்பதற்காக திருமணம் கூட வேண்டாம்னு தன் வாழ்க்கையை துறந்த தியாகிகள் இருக்கக்கூடிய இடம். சொல்றான், இந்த வாழ்வும் அரசும் கொடுத்தவனுக்கு நின் குலத்தில் ஒருவன் இங்கு உளான். மறந்துட்டியா துரியோதனா? சுத்தி முத்திப்பார், அவர்தான் பீஷ்மர் பிதாமகர். முந்த மாநிலம் அனைத்தையும் உயர் முறைமையால் உரிய அரசருக்கும் 5 மாநகரும் நீ கொடாது ஒழினும் என்னதாகும் உனது அரசியல். யோசிச்சுப்பார், உன்னுடைய தலைமுறவுல உன்னுடைய மரபு வழியிலே வந்திருக்கக்கூடிய பிதாமகர் எப்பேற்பட்டவர். அத மனசுல நினைச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண? 5 ஊராவது கொடுப்ப, உன்னுடைய அரசியல் சரியா இருக்கும்னு சொல்ற கிருஷ்ணா. நம்ம ஆள் கேட்டுருவானா? ஒரு குலத்திலும் 2 மன்னவர் உடன் பிறந்து உரிமை எய்தினால் இரு குலத்தவருக்கும் ஒக்க வாழ்வுறுதல் எக்குலத்திலும் இயற்கையே. பெருகுலக் களிறு வளர்திசை கண் மிகு புகழ் பரப்பி எழுப்புவி பெறும்
குருகுலத்தவர் இயற்கை நன்று என மொழிந்தான் கரிய கோவலன். அப்பா, இந்த உலகத்திலே இருவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு குலத்துல 2 பேர்கள் வந்தா 2 பேரும் சமனாக இருந்து அந்த நாட்டை சமனாக ஆட்சி செய்து நல்ல வகையிலே கொண்டு செல்வது என்பது அந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்பா. ஆகவே இது இயற்கை, நீ அந்த இயற்கைக்கு விதியாக மாறாக நீ யோசிக்காதே என்று சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்வதாக கிருஷ்ணர் சொல்றார். இப்போ இவ்வளவு அறிவுரை சொன்னாலும் நம்மால் ஒரு யோசனையில தான் இருக்கான். அவன் சொல்லிட்டான், பேரரா அணை துறந்த மாயோன் இவை பேச வம்பினோடு பின்னையும் சீர் அராவின் உயர்கோவும் விழிச்சி எனும்படி செயிர்த்து உள்ளே போரரா நிருபின் மணி நெடுஞ்சுடிகை 1000 கொடு பொருத்தப்பார் வீரர் ஆனவரது அல்லவோ உரிமை வேண்டவோ என விளம்பினான். என்ன சொல்றான்? பெரிய இவ்வளவு விஷயங்கள் சொன்ன உடனே கோபத்தோடு துரியோதனன் சொல்றான், போ சண்டை போட்டு அல்லது தன்னுடைய ஆண்மையை நிரூபித்து வாங்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லையா? உன்னை தூதுவரா விட்டு என்கிட்டே இருந்து சமாதானம் பேசி வாங்கணும்னு நினைக்கிறாங்க போல் இருக்கு. வீரராக இருந்தால் வரட்டும், உரிமையை கேட்கட்டும் அப்படிங்கிற வார்த்தையை போடுறான். அந்த இடத்திலே அவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் பொய் வளர்த்து மொழி மன்னன் மற்ற இவை புகன்று இயம்பிய வழியினால் ஐவர் தங்கள் அரசும் கொடாமல் அடல் ஆண்மை கொண்டு எதிர் அடர்த்தியில் மெய் விளங்க வரு குறு நிலத்திடை வந்து வெஞ்சமர் விளக்கவே கை வழங்குக என்று நின்று தூணிடை அரைந்து உரைக்கும் இவை காவலன். என்ன சொல்றான்? சரி, அப்ப நீ நாடு கொடுக்க மாட்ட, 5 ஊர் கொடுக்க மாட்ட, 5 கிராமம் கொடுக்க மாட்ட, ஊசி முனை அளவும் கொடுக்க மாட்டேன், உட்கார்ற இடத்தை கூட கொடுக்க மாட்டையா? ஆமா. போருக்கு ஆயத்தம் ஆகிறாயா? சத்தியம் செய் என்று சொல்கிறார் கிருஷ்ணன். சொல்றான், போருக்கு ஆயத்தமா? சத்தியம் செய், என் கையிலே அடித்து சத்தியம் செய். இப்ப துரியோதனனுக்கு பாருங்க எவ்வளவு திமிரு. அவன் சொல்றான், மாடு மேய்க்கிற குலத்துக்கும் மன்னனாகிய நான் உன் கையை அடிச்சு எப்படா சத்தியம் செய்வேன்? நீ மாடு மேய்க்கிறவன் தானே, நீ ஆயர்பாடியிலே இருந்தவன் தானே. ஆகவே மாடு மேய்க்கிற உன் கைக்கு நான் அடிக்க மாட்டேன். எப்படி இவனுக்கு இப்ப இவனுடைய கர்வங்கள் பாரு. ஆகவே உன் கையை நான் அடிச்சு நான் எப்படி அறை செய்வேன் சொல்றான். புன் பிறப்புடை பொதுவர் தங்களோடு புறவில் ஆண் நிறை புறந்திடும். நீ மாடு மேய்க்கிறவன், உன் பிறப்பும் உரலோடு கோவியர் உனை பிணைந்ததும் மறந்து நீ என்ன பண்ற? நீ மாட மேய்ச்சவன் நீ. அது மட்டும் இல்ல, உன்னை கோபியர்கள் எல்லாம் உரல்ல கட்டுனாங்க, கட்டுண்டு கிடந்தவன் நீ. இதெல்லாம் மறந்து போய் நீ மண் பிறப்பில் உயர் குருகுலத்தில் வாய்ந்தமை. நான் என்ன, நான் பெரிய ஆள்பா, நான் மன்னோதி மன்னன், குருகுலத்துல வந்தவன். ஒரு மாசியிலா என் பிறப்பும் உணராமலேயே சபையில் இந்த வாசகம் இயம்பினாய். நான் யாரு, எப்பேற்பட்ட மன்னன், என் மன்னன்கிற ஸ்டேட்டஸ் தெரியாம கையில் அடிச்சு சத்தம் பண்ணுன்னு சொல்ற. நீ யாரு? மாடு மேய்க்கிறவன் நீ. எப்பேற்பட்ட ஒரு ஏளனம் பாருங்க. துரியோதனனுடைய மனசினுடைய சிந்தனையை வில்லிபுத்தூரார் அழகாக நமக்கு ஒரு போட்டோகிராஃபியா காட்டக்கூடிய, விஷனா காட்டக்கூடிய இடம். அப்பனா என்ன அர்த்தம்? அவனுக்கு கிருஷ்ணனுடைய பிறப்பை பார்க்கிறானே தவிர பரம்பொருள்ங்கிற உணர்வு இல்லை என்பது புரிகிறது. ஏன் கிருஷ்ணர் பரம்பொருள் இருந்திருந்தா இவன் இத்தனை பேச்சு பேசுவானா? புரியல அவனுக்கு. எதிரில் நிக்கிறவன் மாடு மேய்க்கிறவங்கிறான். அப்ப அவனுக்கு புத்தி அவ்வளவுதான், அவனுடைய சிந்தனை அந்த இடத்துல அம்மட்டில் நின்று விட்டது. அதனால என்ன சொல்றான், நான் உன் கையில் அடித்து சத்தியம் பண்ண மாட்டேன். கையில் அடித்து சத்தியம் பண்ணலன்னா எனக்கு நீ சத்தியம்னு சொல்லணுமேன்னு கேட்கிறார் கிருஷ்ணர். பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் அடித்து சத்தியம் செய்கிறான் துரியோதன். என்ன சொல்றான்? பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்ல அடிச்சு சொல்றான், போர் போர் போர். போர் என்பது திண்ணம்.
இலங்கு சினை ஐவர் வந்து அணுகியால் யான் அயர்ந்து எழுதி இருப்பனோ கோவிலங்கு போர் அஞ்சுமோ கரட குஞ்சரங்கள் பகை கொண்டகால் மேவில் அங்கு முன் மலைத்தால் கை அறைய வேண்டும் என்றது நின் மென்மையோ நாவிலங்கு என எண்ணியோ மிகவும் நன்று அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணிலே அடித்து சத்தியம் செய்கிறான். போர் என்பது நிச்சயம். ஏன்னா கிருஷ்ணர் கேட்கிறார் இல்லையா, வார்த்தை வேணுமே அவருக்கு. இவன் போர்ன்னு சொன்னாதான் போர். ஏன்னா அவன் வாயால போர்னு சொல்லணும், சொன்னாதான் மகாபாரத போர் ரெடியாகும். அதனால வாய் விடணும் அப்படிங்கிறதுக்காக அவனை தூண்டி விடுகிறார். அப்ப அவன் தூண்டிய உடனே அவன் போர் என்று சொல்கிறான். அன்னை அனைவரும் இருவராம் முதல் அளித்த தந்தையர்கள் ஐவராம் பின்னை ஆசை கொடு குருகுலத்து உரிமை பெறுவர் ஆம் ஒரு பிறப்பில் ஒரு மின்னை ஆம் அவர்கள் ஐவரும் பருவினோடு தனித்தனி விரும்புவராம் என்னை யாம் அவரோடு ஒரு குலத்து அரசன் என்பது அம்ம இவை என் கொலாம். எப்பேற்பட்ட ஒரு நகைப்புக்குரிய விஷயம். அன்னை அனைவரும் இருவராம், அவங்களுக்கு அம்மா 2 பேராம். எப்படி பேசுறான் பாருங்க, அவங்க பிறப்பை இழிவு செய்வதை போல் ஒரு பேச்சு. இப்போ பஞ்சபாண்டவர்கள் அம்மா 2 பேரு, முதல் அளித்த தந்தையர்கள் ஐவராம், 5 பேருக்கு பிறந்த பசங்க. இதெல்லாம் தான் மனசுல, இதெல்லாம் என்ன சொல்றது, ஒருத்தனை பற்றியான ஒரு வஞ்சனை வருகின்ற பொழுது அவர்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தலாமோ அத்தனை விதமான மனித எண்ணங்களிலே கோணலான எண்ணங்கள் வருகின்றன. துரியோதன மனசுல எப்பேற்பட்ட எண்ணம் வருது பாருங்க. அம்மா 2 பேரு, அப்பா 5 பேரு, பின்னை ஆசை கொடு குருகுலத்து உரிமை பெறுவாராம். ஆசையோட என்ன பண்ணுவாங்க, குருகுலத்துல உரிமை எடுப்பாங்களாம். ஒரு பிறப்பில் ஒரு மின்னையாம் அவர்கள் ஐவரும் பருவினோடு தனித்தனி விரும்புவார். ஒரு பொண்ணா அது 5 பேரும் தனித்தனியா விரும்புவாங்களாம். இதுவரை கிண்டல் அடிக்கிறான். ஒரு பொண்ணா அத கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5 பேரும் தனித்தனியா விரும்புவாங்களாம். என்னையா கதை இதெல்லாம்? என்னை யாம் அவரோடு ஒரு குலத்து அரசன் என்பது என்ன போய் அவங்களோட ஒப்பிட்டு பேசுற? என்ன கொண்டு போய் அவங்களோட ஒப்பிட்டு பேசுகிறாய்? இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறத பேசுறான். அம்மா இவை என் கொலாம், இத போய் நான் எப்படி சகிப்பேன் என்று சொல்லி விடுகிறான். சொன்ன உடனே கிருஷ்ணருக்கு வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிருச்சு. அவன் சத்தியம் செஞ்சாச்சு, தூணில் அடித்து சத்தியம் செஞ்சாச்சு, போர் என்பதை ஒப்புக்கொண்டான். கிருஷ்ணர் அவையை விட்டு நீங்கி விடுகிறார். ஞாலம் முற்ற உடையவன் மொழிந்திடவே நகைத்து வான்துவரை நாதனும் சாலமுற்றும் இனி அவர் கருத்து என நினைத்து பேர் அவை தனத்து போயி கோலம் உற்று சிலை விதுரன் வாழ்வு பெறுவ கோவில் சென்று நனி குறுகினான் சீலமற்றவர் சினந்த போதும் ஒரு தீது இல்லாதவர் செய்யிருப்பாரே. அப்ப அவர் என்ன பண்றாரு எதிரில, சரி இனி இவங்களோட பேசி பிரயோஜனம் இல்லை, வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, இவன் போரினுடைய முடிவை எடுத்து விட்டான், ஆகவே இவன் போர் என்பதை அறிவிட்டு சொல்லி விட்டான், ஆகவே இவர்களோடு பேசி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கிருஷ்ணர் அந்த அவையை விட்டு வெளியேறுகிறார். சரியா? இந்த இடத்துல வியாசருக்கும் வள்ளி பாரதத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வள்ளி பாரதத்திலே கிருஷ்ணர் வெளியே போவதாக சொல்லி விடுகிறார்கள். ஆனால் வியாசரிலே கிருஷ்ணரை கைது செய்ய வேண்டும் என்று துரியோதனன் இருந்தார். அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன செய்யறான், கைது பண்ணுவதற்காக தன்னுடைய காவலர்களை ஏவுகின்றான். ஏவுகின்ற பொழுது கிருஷ்ணர் தன்னுடைய பெரிய ரூபத்தை எடுத்து அந்த அவையிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு ஒரு நிமிஷம் அவன் கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒளி பிம்பமாக நிற்கிறார். அவன் கண்ணால பார்க்க முடியல, அவனால பார்க்க முடியவில்லை. அவன் சொல்றான், கண்ணெல்லாம் கூசுது, என்னால பார்க்க முடியல என்று துடிக்கின்றான். அப்படியான ஒரு பெரிய ஒரு உருவத்தை எடுத்து காட்டிவிட்டு கிருஷ்ணர் கிளம்புறார். இது வியாச பாரதத்திலே இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் வில்லி பாரதத்துல கிருஷ்ணர் வெளியே போனதாக செய்தியை வச்சிருக்கார். சோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கலாம். சரி,
இதெல்லாம் சொன்ன உடனே கிருஷ்ணர் அந்த இடத்தை விட்டு வெளியே போகின்ற பொழுது விதுரன் எதிர நிக்கிறான். விதுரன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கிருஷ்ணருக்கு இந்த விஷயங்கள் நடந்ததை எல்லாம் அவையிலே அவருக்கு ஏற்பட்ட இந்த அவமரியாதை, அவையிலே அவரை பற்றி நகைப்பாக துரியோதனன் பேசியது, அவனை இடையன் என்று சொன்னது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். விதுரனுக்கு கோபம் வரும். இப்படிலாம் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு. விதுரனை பார்த்து விட்டு அவர் நடந்து போயிட்டார். போன உடனே விதுரனை பார்த்து துரியோதனன் இப்போ பேசுறான். விதுரன் இடத்திலே பேசுறான். என்ன பேசுறான்? கரிந்து மாலை சருகாகவும் புதிய கமல வாழ்முகம் வேர்க்கவும் திருந்து கண் இணை சிவக்கவும் கொடியசை வாய் இதழ் துடிக்கவும் இருந்து பேர் அவையின் நெடிது உயர்த்திடும் ராசராசன் அவனுக்கு இவன் விருந்து செய்த உறவு என்கொல் என்று அரசர் எதிர் விதுரனை விளம்பினான். என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் துரியோதனன் போட்டுட்டு இருந்த மாலை அப்படியே சருகா போச்சான். அந்த அளவுக்கு கோபம். சரியா? அப்படியே மனசு அப்படியே முகமெல்லாம் கடுகடுன்னு இருக்கு. கண்ணெல்லாம் சிவந்து போய் அப்படியே வாய் இதழ் துடிக்குதான். என்னவா? அவனை பார்த்து, யார்? விதுரனை பார்த்து, அவனுக்கு இவன் விருந்து செய்யறான். எப்படி? அவனுக்கு இவன் விருந்து செய்யறானா என்று சொல்லி அவனை ஏளனம் செய்கிறான். அரசருக்கு முன்னாடி சொல்றான். அவனுக்கு இவன் எப்படி விருந்து செய்யலாம் என்பதை கேள்வியாக வைக்கிறான். ஆனா என்ன அர்த்தம்? தூதுவனாக வந்தவனுக்கு நீ ஏண்டா விருந்து கொடுத்த? அவன் உறவு முறையை நீ ஏண்டா தேடுற அப்படிங்கிற கேள்வி. வன்பினால் அவனி வெவ்வ என்று கொல் என் மனையில் உண்டியை மறுத்தவன். எப்படி? என்னுடைய வீட்டுல சாப்பிடல, வம்பினால் அவனி வெவ்வ என்று கொல் என் மனையில் உண்டியை மறுத்தவன். என்ன செஞ்சா? துரியோதனன் அவன் என்ன சொல்றான்? என் வீட்டுல சாப்பிடலாம். அவன் என்ன பண்ணான்? தன் பதாகினியோடு இனிது அருந்தும் வகை தன்கில் இன் அமுது இயற்றினான். உன் வீட்டுல போய் சாப்பிட்டான். என் பிதாவோடு பிறந்தும், எங்க அப்பாவோட பிறந்தவன் நீ, என்றளவும் என் கை ஓதனம் அருந்தியும், எங்க வீட்டுல இருந்து காசை வாங்கி சாப்பிட்டோம். அன்பு தன் உடையான் அல்லான் என் பகை தனக்கும் உற்ற பகை அல்லோ. ஒரு செகண்ட், ஒரு துளி கூட எங்க மேல பாசங்கிறதே கிடையாது. அவன் யார பார்த்து கேட்கிறான்? விதுரன் சித்தப்பா. துரியோதனனுக்கு விதுரன் சித்தப்பா. எங்க அப்பாவோட பிறந்தவன் நீ, என்கிட்ட இருந்து காசை வாங்கி சாப்பிடுற. ஆனா எங்க மேல ஒரு துளி பாசமும் இல்லை. என் பகை உனக்கும் பகைதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் பஞ்சபாண்டவர்களை வெறுக்கணும் இல்லையா? சண்டை போடணும் இல்லையா? இப்ப என் பகை உனக்கு பகை. அப்ப அந்த பகையை நீ என்ன பண்ற? பாராட்டிட்டு உட்கார்ந்துருக்கு. முதல் விழைந்து ஒருவன் உடன் இயந்த பொருள் பற்றியும் இன்புற முயங்கினும் அதிகம் என்ற பொருள் ஒருவன் வேறு தரினும் அவனையே ஒழிய அறிவாரோ. பொது மடந்தையர் தமக்கு மண்ணில் இது புதுமை அல்ல. அவர் புதல்வனாம் விதுரன் இன்று அவனோடு உறவு கொண்டது ஒரு வியப்பை என் சொல்லி வெறுப்பதே. இந்த இடத்திலேதான் துரியோதனன் விதுரனுடைய தாயையும் பிறப்பையும் இழிவு செய்கிறான். ஒருத்தன் காசு கொண்டு வரான்னா எப்படி பாருங்க, வார்த்தையை போடுறது பாருங்க. வார்த்தை தடித்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்றோம். சில சமயம் அருமையான ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல, விநாசகாலே விபரீத புத்தி. உடனே என்ன அர்த்தம்? கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி கெட்ட காலம் வருகின்ற பொழுது புத்தி அந்த மாதிரியான பேச்சுகள் வரும், தடித்த வார்த்தைகள் வரும், மோசமான வார்த்தைகளை பேச தோணும், எல்லாம் வரும். துரியோதனன் பேசுறான். என்னவா? முதல் விழைந்து ஒருவன் உடன் இயந்து பொருள் பற்றி இன்புற முயங்கினும். ஒருத்தர் என்ன பண்றான்? கையில ஒருத்தன் காசு எடுத்துக்கிட்டு வர்றான். காசு எடுத்துக்கிட்டு வந்தவொடனே அவன் காசு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி அவனோடு சந்தோஷமாக இன்று இருக்கக்கூடிய நேரத்திலே இன்னொருவன் அதிகம் பொருள் கொண்டு இன்னொருத்தன் வந்தானா இவனை விட்டுட்டு அவங்கிட்ட போகக்கூடிய தேசியினுடைய பிள்ளை தானேடா நீங்கிறான். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க, எவ்வளவு அசிங்கமான வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம்? அவன் பிறப்பை இழிவு செய்யக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகின்றான் துரியோதனன். இதுதான் பிரச்சனை.
தடித்த வார்த்தைகள்ங்கிறது வார்த்தை ரொம்ப மோசம். என்னன்னா, அவன் சித்தப்பா, உனக்கு மரியாதை இல்லை. எப்பேற்பட்டவன், அறிவிலே சிறந்தவன் விதுரன். உங்க அப்பனே உட்கார வச்சு அவன்கிட்ட விஷயத்தை கேட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த வார்த்தையை பேசுகின்ற பொழுது திருதராட்சன் சும்மா இருக்கான். இதுல அதுதான் கொடுமை. என்னன்னா திருதராட்சன் சும்மா இருக்கான் பாரு. அவன் என்ன சொல்லி இருக்கணும், பிள்ளைய கூப்பிட்டு, டேய் அவன் சித்தப்பாடா, வாய மூடுறான் சொல்லணும். சொல்லல, தடித்த வார்த்தையை உபயோகிக்கிறான். என்ன சொல்றான், ஒருத்தனை விட்டு இன்னொருத்தங்கிட்ட போகக்கூடிய வேசி, அந்த வேசியனுடைய பிள்ளைதானடா நீ. வார்த்தை பொது மடந்தையர் தமக்கு மண்ணில் இது புதுமை அல்ல. அந்த வேசியினுடைய குணம் உனக்கும் இருக்கு. அவர் புதல்வனாம், அம்புள்ளத்தானே நீ. விதுரன் இன்று அவனோடு உறவு கொண்டது ஒரு வியப்பும் இல்லை. ஆகவே தான் நம்மளை விட்டு கிருஷ்ணன் கிட்ட போய் உறவு கொண்டது பெரிய வியப்பு இல்லைங்க. இதை கேட்ட உடனே விதுரன் துடிக்கின்றான். ஏன்னா யாரை இழிவு செய்தாலும் பரவாயில்லை, தாயை இழிவு செய்கின்ற பொழுது யாருக்கும் உணர்வுங்கிறது வரும். அது விதுரனுக்கும் வருகிறது. இன்னவாறு இவன் இறைந்த போது அவன் எழுந்திருந்து வசை என்னை நீ சொன்ன வாய் குருதி சோர சொல்லிட்டான், வாய் விட்டான். என்ன காரணம், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். விதுரன் தர்மத்தினுடைய தேவதையினுடைய பிள்ளை, தர்மதேவதையினுடைய பிள்ளை. அவன் வாயால ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தை உண்மையாக பலித்து விடும். என்ன சொல்றான், என்னை பத்தி சொன்ன உன் வாய் ரத்தம் கக்குங்கிறான், குருதி சோர சொல்லிட்டான். வாழ்கொடு துளைத்து நின் முடி துணிப்பன் யான், உன்னுடைய தலையை வெட்டி விடுவேன். மன்னவா, குருகுலத்திலே ஒருவன் மைந்தன் ஓர் உயிர் வவ்வினான் அன்ன வானவர் நகைப்பரோ என்னை உரைத்த நாவுடன் இருத்தியோ. கையில வாழ வச்சுட்டு இருக்க, வெட்டிடுவேன். என்னால இந்த வீரத்துல பண்ண முடியாதுன்னு இல்லை, நான் செய்து விடுவேன். ஈண்டு அவர்க்கு உதவி ஆய தூது என இசைப்பவர்க்கு உலகம் எங்கனும் நீண்டவர்க்கு உதவி ஆயினேன் என நினைத்து நீ என்னை அடர்த்தியோ. மாண்டவர்க்கு உதவியாய் பேர் அறமும் இசையும் ஆண்மையும் வளர்த்திடும் பாண்டவர்க்கு உதவியாகில் என்னையும் முடிமன்னர் ஆனவர் வழிப்பர். இந்த உலகத்திலே என்ன அர்த்தம், இந்த உலகத்திலேயே பெரியவராக இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடியவர், அப்பேற்பட்டவர் தூதுவராக வந்திருக்கிறார் என்பதற்காக அவருக்கு நான் சேவகம் செய்வதற்கு சந்தோஷப்பட்டப்பா. ஆகவே போய்த்தான் அவர் பின்னாடி நின்று அவருக்கு நான் உபச்சாரங்களை செய்தேன். ஆனா நீ என்ன பண்ற, என்னை இழிவாக பேசுகின்றாய். அதனால நீ பழி பேசுற, அது தவறு. சொல் இரண்டு புகழேன் இனி சமரில் நின்று வெண் தொடேன் என. இப்ப நீ என்னத்துக்காக நீ யோசிக்கிற, நீ என்ன சொன்னாலும் உன் பக்கத்துல நின்று உனக்காக போரிடுவேன் என்கின்ற எண்ணம் தானே உனக்கு. நீ என்னை இழிவு செய்வாய், என் தாயை இழிவு செய்வாய், என் பிறப்பை இழிவு செய்வாய். நீ செஞ்சா நான் அதை ஒத்துக்கிட்டு உன் பின்னாடி நிப்பேன் தானே சொல்ற. இன்னைக்கு சபதம் போடுறேன், இன்று நான் சபதம் செய்கின்றேன், இந்த போரிலே நான் வில்லை எடுக்க மாட்டேன் என்று சொல்லி விதுரன் தன் கையிலே வைத்திருந்த மாபெரும் வில்லை உடைத்து எறிந்தான். இது பெரிய டேமேஜ். யாருக்கு, கௌரவர்களுக்கு டேமேஜ். ஏன்னா விதுரனுடைய வில் ஒரு அருமையான வில். அது பலரை, ஏன்னா தர்மத்தினுடைய வில் அது பலரை தாக்கக்கூடிய, பலரினை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வில். அவர் என்ன சொல்லிட்டார், இவ்வளவு பேச்ச கேட்டு உனக்கு நான் நிக்கிறதுக்கு நான் கனியை எடுக்க மாட்டேன், இதை தொடவும் மாட்டேன் என்று சொல்லி அந்த வில்லை முறித்து எரிந்து விட்டு அந்த அவையை விட்டு சென்று விடுகிறார். அப்போ விதுரன் இந்த அவச்சொல்லை கேட்டு அதிலே இவர் அந்த வில்லை முறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கிறது என்று சொன்னால் இது ஒரு
ராஜதந்திரமாகவும் சொல்லலாம், கிருஷ்ணனுடைய தந்திரமாகவும் பேசுவார்கள் நிறைய பேர். என்ன காரணம்? அதனாலதான் கிருஷ்ணர் விதுரனுடைய வீட்டுல போய் இருந்தார், எந்த மாதிரியான விஷயங்கள் வரணும். ஒரு வகையிலே விதுரனை காப்பாற்ற கிருஷ்ணன் செய்த ஒரு விஷயம். காரணம் என்ன? போரிலே விதுரன் வில்ல தூக்கணும்னு வச்சிருந்தான்னு வச்சுப்போம். என்னன்னா போருன்னு வந்தாச்சு, கௌரவர்கள் சைட்ல நிக்கணும்னு வச்சுப்போம். ஏன்னா அவர் சித்தப்பாவா இருந்தாலும் வந்து தான் ஆகணும். அப்படி போனா பஞ்சபாண்டவர்கள் எதிர்த்து அவர் நிக்கணும். அந்த விதுரன் அந்த பக்கத்துல நின்னான்னா இன்னும் அர்ஜுனன் குழம்பி இருப்பான். ஏற்கனவே குழப்பம் அவனுக்கு. பித்தாமகரனையும் துரோணரையும் பார்த்தே இன்னும் குழம்பிட்டான் பகவத்கீதைக்கு வர முன்னாடி. இன்னும் விதுரனை கண்டிருந்த பொழுது அவனுக்கு என்ன இருக்கும்? ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு சார்பாக இவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய சித்தப்பாவை கொல்லணுமா அப்படிங்கிற எண்ணம் வந்திருந்தா இன்னும் நடப்பதற்கே ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்காமலே போயிருக்கும். அதனால ஒரு வகையிலே விதுரனை போருக்குள்ளே வராமல் காப்பாற்றியதற்கு கிருஷ்ணர் ஒரு காரணம். கிருஷ்ணர் போய் அங்க தங்கினது ஒரு காரணம். கிருஷ்ணர் ஒரு வகையில அவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார்? அவரை போருக்குள்ள வராம அப்படியே டிசைன். அவர் கோபப்பட்டாருங்கிறது ஒரு வகையில இருந்தாலும் கூட அவர் போருக்குள்ள வராமல் அப்படியே அவரை தள்ளி வச்சுட்டார். அப்ப விதுரன் வில் முறிந்ததை குறித்து எல்லாருமே வேதனைப்படுறாங்க. அப்ப பீஷ்மர் உட்கார்ந்து இருக்காருல்ல, பீஷ்மர் சொல்றாரு கஷ்டப்படுறாரு. ஏன்னா பீஷ்மருக்கு தெரியும் விதுரனுடைய வில் அதனுடைய பெருமை. அந்த வில்லினை முறித்து வில்லி தனது ஆலயம் புகுந்து உடச்சி தூக்கி எரிஞ்ச பிறகு விதுரன் கிளம்பி வெளியில போயிட்டான். அச்சுதன் சந்த வில்லும் அரண் வில்லும் ஒப்பது ஒரு தாம வில்லினை முறிப்பதே முந்த வில்லியரில் என்னும் வில்லுனுடைய விசையன் வந்து அமரில் முடுக்கினால் எந்த வில்லி எதிர் நிற்கும் வில்லி இனி என காவலர் இறங்கினர். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இந்த இடத்துல வில்லுங்கிற பதத்தையே மீண்டும் மீண்டும் உபயோகித்து இந்த செய்யுளை எழுதியிருக்கிறார் வில்லிபுத்தூரர். அதனால்தான் அவருக்கு பேரு வில்லிபுத்தூராரா என்னன்னு தெரியல. அருமையான ஒரு வில்லி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த வில்லினை முறித்து வில்லி, வில்லை கை கொண்டவன் வில்லி, புரியுதா? வில்லை கை கொண்டவன், வில்லை கை எடுத்தவன் வில்லி. அவன் என்ன பண்றான்? யாரு? விதுரன். அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டான். அச்சுதன் தந்த வில் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷ்ணுனுடைய வில். அரண் வில்லும் ஒப்பது ஒரு தாம வில்லினை முறிப்பதா? எவ்வளவு பெரிய வில்லப்பா அது! அதை முறிக்கிறதா? முந்த வில்லியரில் என்னும் வில்லுடை விசையன் வந்து அமரில் முடுக்கினால். இந்த உலகத்திலேயே பெரிய வில்லாளி என்று சொல்லக்கூடியவன் யார்? இன்னைக்கு காண்டீபம் என்று சொல்லக்கூடிய வில்லை வைத்திருக்கக்கூடிய பார்த்திபன். அவன்தான் விஜயன். வில்லுக்கு விஜயன்னு சொல்றோம் நம்ம, இல்லையா? வில்லுக்கு விஜயனாகிய காண்டீபத்தை வைத்திருக்கக்கூடிய அர்ஜுனன் வந்து போரிலே அவனுடைய வில்ல வச்சான்னா அந்த வில்லி எதிர் நிற்கும் வில்லி இனி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காண்டீபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே வில் விதுரனுடைய வில் தான். இப்ப என்ன போச்சு? விதுரன் வில் உடஞ்சு போச்சு. அப்ப காண்டீபத்தை எதிர்க்கக்கூடிய வில் இல்லை என்பதை சுட்டாக சொல்கிறார். கார் அனைத்தும் வீடுதாரை அன்ன பல துணைகள் ஏவி அமர் கருதும் வில் வீரனை பழுது உரைத்து நீ பகையை எங்கனையே தனிகொள் வெல்வாய் பாரனைத்தும் இனி ஐவர் ஆளும் வகை பண்ணி வித்தனை அழிந்தது உன் பேர் அனைத்தும் என உள் அழிந்து சில பேசினார் உயர் பிதாமகன். பிதாமகனாகிய பீஷ்மரே வாயை திறந்து சொல்லிட்டார், அப்பா நீ செய்த செய்கை, நீ பண்ணிருக்கக்கூடிய இந்த ஏளனமான பேச்சு, அவரை இழிவாக பேசியதனால் விதுரன் கையிலே இருந்த வில்லை உடைத்ததுனால என்ன ஆயிப்போச்சு? காரனைத்தும் வீடுதாரை அன்ன பல சுனைகள் ஏவி அமரர் கருதும் வில் வீரனை பழுது உரைத்த நீ. இப்படி இந்த உலகத்திலேயே பல கணைகளை எதிர்கொள்ளக்கூடிய வில்லினை கொண்டவனாக சொல்லக்கூடிய விதுரன் கையிலே வைத்திருந்த வில்லை அவனையும் இழிவாக நீ பேசியதால் என்ன ஆயிப்போச்சு? பகையை எங்கனே தனி கொள்ள போகிறாய் இனிமே
பஞ்சபாண்டவர்களாகிய பகையை நீ எப்படி சமாளிக்க போற? ஏன் பாரனைத்தும் இனி ஐவர் ஆளும் வகை பண்ணி வித்தானை. நீ ஏன் என்ன பண்ணிட்ட? அந்த 5 பேர் ஜெயிக்கிறதுக்கு வழியை பார்த்துட்டேன். நீ ஏன் என்ன பண்ணிட்ட? 5 பேர் ஜெயிக்கிறதுக்கு வழியை பார்த்துட்ட. அதனால இந்த அழிந்தது உன் பேர் அனைத்தும் போச்சுடா. உன் பேர் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இன்னில இருந்து ஞாபகம் வச்சுக்கோ, போச்சு எல்லாம் என பேசினான் உயர் பிதாமகன். சொல்லிட்டான். இதனால என்ன ஆகி போச்சு? உனக்குத்தான் தோல்வி. இது சொன்ன நம்மால் சும்மா இருப்பானா? துரியோதனன் உடனே சொல்றான், விதுரனை விட்டா வேற யாரும் இல்லையா? வேற ஆளுமே இல்லைன்னு நினைச்சுட்டியா? அது சொல்றான். பிதாமகன் பரிவுடன் முனைந்து சில பேச நாசமுறு பேரவனாம் விதார போய்பின் விதுரன் அல்லாது வில் வல்ல வீரர் பிறர் இல்லையோ? உதாரசீலன் உயர் அங்கோர் கோன் வரிவில் ஒன்றுமே அமையும் உற்ற எழும் பதாதியோடு அமரில் ஐவரும் படமலைத்திட பரணி பாடவே. பிதாமகன் சொன்ன உடனே சொல்றான், இன்னும் விதுரனை தவிர வேற யாரும் வில் வீரர்கள் இல்லையோ? என்னுடைய நண்பன் இருக்கான். யாரு? ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துருக்கான். அந்த தேசத்து ராஜா கர்ணன். அவன் வில்லிலே இறந்தவன். அவன் இருக்கான். உடனே சமாதானத்துக்கு வேற பேசுறேன். கர்ணனை மட்டும் சொல்லிட்டா சரியா போகாது இல்லையா? அதனால பிதாமகனுக்கும் ஒரு சமாதானம் சொல்லணும் இல்லையா? உடனே சொல்றான், நீ இருக்க எப்படி? நீங்க பெருசு பெரிய ஆள், நீங்க இருக்கீங்க. நெடுவிற்கை ஆசிரியன் அவன் இருக்க. யாரு? துரோணர் இருக்க. நிகரற்றவன் சேய் இருக்க. அவனுடைய பிள்ளை இருக்க. யாரு? அஸ்வத்தாமன் இருக்க. விரல் மன்னர் இப்படி திரண்டு இருக்க. பல மன்னர்கள், பெரிய பெரிய வீரர்கள் இருக்க. எதிர் சென்று நீள் வே இருக்கும் இதழ் இடையோனுக்கு நல்விருந்து செய்தவன் வெறுக்கில் என். அப்படி இருக்கும் பொழுது, இத்தனை பேர் நம்மளுக்கு சுற்றி இருக்கும் பொழுது, போயும் இடஜாதியை சார்ந்த கண்ணனுக்கு விருந்துபசாரம் செய்திருக்கக்கூடிய விதுரன் போனா என்ன? அவனுக்காக நீ ஏன் பரிஞ்சு பேசுற? போயிருக்கில் என் முறுக்கில் என் சிலை மலைந்து நம்மோடு எவர் போர் செய்வார்? நம்மோடு போர் செய்யறதுக்கு எவனுக்கு துணிச்சல்? இவைகள் அத்தனையுமே துரியோதனுடைய அறியாமையும் அவனுடைய ஆணவத்தினால் வரக்கூடிய பேச்சுக்கள். என்னமோ தன்னுடைய நண்பன் எல்லாம் செஞ்சிருவான். கர்ணன் மீது இருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு நம்பிக்கையும், இவனுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தன்னை எப்பொழுதுமே அவர்கள் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவன் மனசுல இருக்கிறதுனாலே இந்த பேச்சுக்களினால் அவன் என்ன சொல்றான்? மாடு மேய்க்கின்ற கிருஷ்ணனை உபசாரம் செய்த விதுரனை பற்றி நீ ஏன் வருத்தப்படுற? அவன் போனா போயிட்டு. இங்க விஷயங்கள் அவனுக்கு புரியாதது என்ன? விதுரன் தர்மத்தினுடைய ஒரு சுபாவமாக, தர்மத்தினுடைய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியவன். அவன் போறான் வெளியில, அது அவனுக்கு புரியல. அவன் கையில் இருந்த வில் போய்விட்டது, அது அவனுக்கு புரியல. மற்ற மனிதர்களும் மற்ற ஏனைய வீரர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற சமாதானத்தை அவன் மனதிலே செய்து கொண்டிருக்கிறான் என்பது துரியோதனன் முதல் படியாக மனதிலே ஒரு பயத்தை அவன் மனதிலே வந்துவிட்டது என்பதற்கான அறிகுறியாக நாம் செய்யலாம். என்ன காரணம்? எப்ப இவன் தன் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களெல்லாம் கவுண்ட் பண்றானோ அப்பவே என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில சமயங்கள் 4 பேர் வந்தா, நீ இருக்கடா, நீ இருக்கடா, நீ இருக்கடா, நம்ம பாத்துட முடியாதா, நம்ம பாத்துடலாம்டா, பாத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க, சமாளிச்சுக்கலாம். அதே எண்ணத்தை இங்கே துரியோதனன் பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் செய்த செய்கையினுடைய ஒரு பாதிப்பு அவன் மனசிலே கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துகிறது என்பது நமக்கு தெரிகிறது. இந்த இடத்துல நான் நிறுத்துறேன். மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்களை வரக்கூடிய இடத்திலே, வரக்கூடிய அடுத்த வகுப்பிலே நாம மீண்டும் கர்ணன் என்ன பேசுறான் இந்த அவையிலே,
அந்த விதுரன் போனதுக்கும் தான் தன்னால என்ன செய்ய முடியுங்கிறதையும் பேசி, பிறகு விதுரனும் கிருஷ்ணனும் பேசக்கூடிய சம்பாஷணைகளை பார்த்து, அதன் பிறகு நடக்கக்கூடிய பல விஷயங்களும் மகாபாரதத்துல எப்படி சுவைபட போகிறது அப்படிங்கிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உத்தியோக பருவம் தான் உங்களுக்கு அடிப்படை. அங்கேருந்துதான் இனிமேல் சூடு பிடிக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம். எப்படி எல்லாமே போருக்கான ஆயத்தங்கள் தான் இது எல்லாமே. இப்ப விதுரனை ஸ்டாப் பண்ணது ஒரு வகை, மற்றதெல்லாம் ஒரு வகை. இதுல வியாசரனுடைய பாரதத்திலே இன்னொரு கதையும் இது தொடர்பாக வரும். வெளியிலே போகின்ற பொழுது அஸ்வத்தாமன் எதிரிலே வருவதாக ஒரு கதை உண்டு. அஸ்வத்தாமன் எதிரில் வருவார், கிருஷ்ணர் வெளியில வருவார், அவையிலிருந்து வெளியில வர்றார். துரியோதனன் மேலே பால்கனி, அதாவது உப்பரிகையிலிருந்து பார்த்து கொண்டிருப்பான். அஸ்வத்தாமனை பார்த்த மாத்திரத்திலேயே கிருஷ்ணர் தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன என்ன பண்ணுவார், மோதிரத்தை எடுத்து கழட்டி கீழே போட்டுருவார். கீழே போட்டுட்டு மோதிரத்தை தேடுற மாதிரி தேடுவார். அஸ்வத்தாமன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணா என்னமோ தேடுறியே, என்ன சமாச்சாரம், என்னோட மோதிரத்தை காணும்னு சொன்ன உடனே இவனும் மோதிரத்தை எடுக்க போவான். கிட்டத்தட்ட என்ன ஆகும், கிருஷ்ணனுடைய கால் பக்கத்துல இருப்பதனாலே துரியோதனன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன தோணும், கிருஷ்ணரிடத்துல இவன் ஏதோ சம்பாஷணை பண்ணி ரெண்டு பேரும் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். உடனே அவர் மோதிரத்தை எடுத்து கொடுத்த உடனே சும்மா இருக்க மாட்டார் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கும் தெரியும் இவன் அங்கேயிருந்து பார்த்துட்டு இருக்கான், அவன் ஒரு அறிவிலி, இவன் பார்த்த மாத்திரத்தை வச்சு யோசிப்பாங்கிறதுக்காக உடனே அவர் என்ன சொல்வார், மேல ஆகாசத்தை பார்த்து, அங்க பார்த்தியா அஸ்வத்தாமா எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்வா. உடனே அஸ்வத்தாமன் மேல பார்ப்பான், இங்க பாத்தியா கீழே எவ்வளவு அழகான பூக்கள் எல்லாம் இருக்கு, ஆமா ஆமா கீழே எல்லாம் அழகான பூக்கள் இருக்கு அப்படின்னோட துரியோதனன் என்ன இன்டர்பிரேஷன், வானத்தையும் பூமியும் சாட்சியா வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டாங்கடா அப்படிங்கிற எண்ணத்தை கிரியேட் பண்ணிட்டு நன்றாக இருந்து தட்டி கொடுத்துட்டு போயிடுவார் கிருஷ்ணர். முடிஞ்சு போச்சு. இவன் மனசுல அப்போ என்னன்னா இதுதான் என்னது, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எல்லாம் இப்ப சந்தேகம் வந்துடும் அவனுக்கு, துரியோதனுக்கு. எல்லாரும் நமக்கு பின்னாடி சதி பண்றாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை அப்படியே அந்த ஃபியர் ஃபேக்டரை கிரியேட் பண்ணியே அவனை அடிச்சிடுவார். அதுதான் அங்க நடந்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிலே பெரிய ஸ்ட்ராட்டஜி. அவர் கிருஷ்ணர் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் மகாபாரதத்தில் இருக்கு. ஆகவே அதையும் இன்னும் வருகின்ற வாரத்திலே சுவைப்போம், ரசிப்போம், சிந்திப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.